தமிழ் திரையுலகத்துல ரஜினியை விட அதிக சம்பளம் வாங்கின ஒரு நடிகர் இருக்கிறாரு. அவரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமாவோட முடிச்சுடா மன்னன் தான் ரஜினி. ரஜினி தர்பார் படத்துக்கு வாங்கிய சம்பளம் 90 கோடி. அந்த டைம்ல வெளிவந்த படங்கள்ல அதிக சம்பளம் வாங்கிய பெருமையும் ரஜினிக்கு தான் இருந்தது. இதனாலதான் தன்னோட படம் நஷ்டமான கூட வாங்கிய சம்பளத்துல ஒரு பகுதியை ரஜினி திருப்பி கொடுக்குறாரு. ஆனா இப்ப ரீசெண்டா பீஸ்ட் படத்துக்கு விஜய் 100 கோடி சம்பளம் பெற்றாரு. இதுல இருந்து விஜய் ரஜினியை பீட் பண்ணிட்டாருன்னு தளபதி ரசிகர்கள் கொண்டாடியும் வந்தாங்க. ஆனா சினிமா வரலாற்றிலேயே ரஜினியோட சம்பளத்தை தன்னோட தொடையில வச்சு முறியடிச்சவர் தான் நடிகர் ராஜ்கிரண். விநியோகஸ்தர், தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர்னு 4 குதிரைகள்ல சவாரி செஞ்சவர் தான் நடிகர் ராஜ்கிரண். இவரு என் ராசாவின் மனசுல அப்படிங்கிற படத்துல தான் கதாநாயகன் அறிமுகமானாரு. இந்த படம் 100 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. விநியோகஸ்தருக்கு ஆதரவாளம் வந்த ராஜ்கிரண் ஒரே படத்துல தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத நட்சத்திரமா மாறிட்டாரு. ராஜ்கிரண் தனக்கு பொருத்தமான கதைகளையும் கதாபாத்திரங்களையும் மட்டும் தேர்வு செஞ்சுதான் நடிப்பாரு. ஒருவேளை பொருத்தமான கதையும் கதாபாத்திரமும் அமையலனா சும்மா இருந்தாலும் இருப்பாரே தவிர பணத்துக்காக வந்த வாய்ப்பெல்லாம் ஏத்துக்க மாட்டாரு. அந்த நேரத்துல தான் ஒரு அதிசயமான விஷயம் நடந்தது. இப்ப யோசிச்சு பார்த்தா ராஜ்கிரனுக்கே அது அதிசயமா தான் இருக்கும். அதுதான் 1997 ராஜ்கிரண் ஃபுல் ஃபார்ம்ல இருந்த டைம் அது. என் ராசாவின் மனசுல எல்லாமே என் ராசா தான், அரண்மனை கிளின்னு தொடர்ந்து அதிரடி வெற்றிகளை கூச்சாரு. அப்போ ராஜ்கிரண் ஒரு உச்ச நட்சத்திரமாவும் இருந்தாரு. அந்த டைம்ல தான் குஷ்புவும் வினிதாவும் கதாநாயகிகளும் நடிச்ச பொண்ணு விளையிற பூமி அப்படிங்கிற படம் திட்டமிடப்பட்டது. அந்த படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினியோட சம்பளம் 1 கோடி. ஆனா அந்த டைம்ல ராஜ்கிரனோட சம்பளம் 1.10 கோடி. ஆனா அதுக்கு பிறகு ராஜ்கிரண் நடிப்புல வெளியான மாணிக்கம், பாசமுள்ள பாண்டியர் ஆகிய 2 திரைப்படங்கள் அடுத்தடுத்து வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெறாம தோல்வி அடைஞ்சது. விநியோகஸ்தரா சினிமா வாழ்க்கையை தொடங்கிய ராஜ்கிரனுக்கு அவர் 1.10 கோடி சம்பளமா வாங்கிய பொண்ணு விளையிற பூமி அப்படிங்கிற படமும் தோல்விதான் அடைஞ்சது. இங்க இருந்துதான் ராஜ்கிரனோட இறங்கு முகமா ஆரம்பிச்சது. ராஜ்கிரண் ஆரம்ப காலத்துல ரஜினியோட பல படங்களுக்கு விநியோகஸ்தரா பல வெற்றிகளையும் பார்த்திருக்காரு. பல வருஷம் கழிச்சு ஒரு பேட்டியில ராஜ்கிரண் அந்த 1.10 கோடி சம்பளத்தை பத்தி பேசியிருந்தாரு. ரஜினிகாந்த் அந்த சமயத்துல 1 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்தனால அவரை விட அதிகமா வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே 10 லட்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினதாவும் சொன்னாரு. கிட்டத்தட்ட 25-26 வருஷம் கழிச்சு இப்பவும் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார். 2007 வெளிவந்த சிவாஜி அப்படிங்கிற படத்துல வில்லன் வேஷத்துக்கு முதல்ல ராஜ்கிரணை தான் கேட்டாங்க. அந்த டைம்ல கிட்டத்தட்ட ராஜ்கிரனுக்கு ஒரு படமும் இல்லாம பண கஷ்டத்துல இருந்த காலம் அது. அப்ப ராஜ்கிரனுக்கு 3 கோடி வரைக்கும் கடனும் இருந்துச்சு. ராஜ்கிரண வில்லனா கேட்டு கிட்டத்தட்ட ஒரு பெரிய தொகையை சம்பளமாவும் பேசியிருந்தாங்க படக்குழு. ஆனா வில்லன் வேடங்களை நடிக்கிறது இல்லைன்னு ஒரு வார்த்தையில மறுத்துட்டாரு ராஜ்கிரண்.